الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والوزن يومئذ الحق فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சங்கையக்கூறி ரமலான் மாதத்தினுடைய 6வது நோன்பையும் 7வது நாளினுடைய தராவி தொழியும் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பில் நாம் அல்லாஹ்விடத்தில் செய்த நம்முடைய துஆக்களையும் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் பரிபூர்ணமாக எல்லாம் வல்ல இறைவன் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்று தொழுகையில் ஓதப்பட்ட சூரத்துல் அஅராஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்புகளை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே குர்ஆனில் அல்லாஹு தஆலா பெரும் கொண்ட மருத்துவத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். குர்ஆனுங்கிறது அதை ஓதுனா நமக்கு நன்மை, அதை ஓதுனா அது மறுமையில நம்மளை பாதுகாக்கும் என்பதாகலாம் குர்ஆனினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கிறோம். குர்ஆனுக்கு நல்லா மகத்துவம் வச்சிருக்கான். அது என்ன மகத்துவம்னா, யார் எந்த நோக்கத்திற்காக வேண்டி குர்ஆனை ஓதுறாங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். யாரு எந்த நோக்கத்திற்காக வேண்டி குர்ஆனை ஓதுறாரோ அந்த நோக்கம் அவருக்கு என்ன செய்யும், சரியா வரும். ஒரு கருமையான நெருக்கடியில இருக்கிறாரு, அந்த நெருக்கடி தீரணும்னு அவர் குர்ஆன் ஓதுறாரு. வேற எந்த நோக்கமும் இல்லை அவருக்கு. யா அல்லாஹ், எனக்கு மன நெருக்கடியா இருக்குது, அந்த மன நெருக்கடி போகணும், அதுதான் அவருடைய நியத், அதுக்காண்டி நான் குர்ஆன் ஓதுறேன் அப்படின்னு ஓதுனாருன்னா நெருக்கடி போயிடும். வறுமையில இருக்கிறார், பொருளாதார பிரச்சனையில இருக்கிறார், வியாபாரத்துல சரியில்லாம பிரச்சனையில இருக்கிறார். இப்ப இந்த வியாபாரம் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி குர்ஆன் ஓதுறார். இல்ல நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறார், நோய் சரியாகணும்னு குர்ஆன் ஓதுறார். வேற எந்த நோக்கமும் இல்லை, இதுதான் அவருடைய எண்ணம், நோய் குணமாகணும், அதுக்காண்டி நான் குர்ஆன் ஓதுறேன். ஓதுனா நோய் குணமாகும். அப்ப குர்ஆனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, யார் அதை எந்த வழியில் கையாளுகின்றார்களோ அதுல அந்த குர்ஆன் அவருக்கு கை கொடுக்கும். அந்த அடிப்படையில குர்ஆன்ல நிறைய மருத்துவங்கள் இருக்குது. இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அஅராஃபை பற்றி நாம பார்க்கிறோம். மறைவழங்கும் மாமருந்து என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபுல இந்த அஅராஃபினுடைய சிறப்புகளை பற்றி எழுதுறாங்க. சூரத்துல் அஅராஃப் இருக்குதுல்ல, இந்த சூறாவை ஒரு தடவை ஓதுறாரு. ஓதிட்டு ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவன், அரசன் என்பதாக எழுதப்படுது. ஒரு பதவியில ஒரு இருக்கிறார், ஒரு பெரிய பதவியில இருக்கிறவர்கிட்ட நாம நம்முடைய தேவைக்காக வேண்டி போறோம். அவன் அந்த தேவையை அவர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துல எவர் சூரத்துல் அஅராஃபை ஓதிட்டு போறாரோ அவருடைய காரியங்கள் அங்கு நிறைவேற்றப்படும். சூரத்துல் அஅராஃபினுடைய மகத்துவம். மேலும் சூரத்துல் அஅராஃபை எவர் ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா நோயிலிருந்து அவரை என்ன செய்யறான், அல்லாஹ் பாதுகாக்கிறான். கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சூரத்துல் அஅராஃபை ஓதுவதன் மூலமாக நோயிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்குது என்பதாக இந்த ஓதப்பட்ட அந்த அத்தியாயத்தினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு வசனம் அல்லாஹ் சொல்றான், வல் வஸ்னு யௌமைதினில் ஹக் ஃபமன் ஸகுலத் மவாஸினுஹு ஃபஉலைக ஹுமுல் முஃப்லிஹூன். இந்த எடை போடுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுல்ல, குறிப்பா அந்த தாய்மார்களுக்கு அதை பத்தி தெரியும். காய்கறி வாங்க போனோம் அப்படின்னு சொன்னா அதுல காய்கறிக்காரன் எடை போடுவான். அதை எடை போடும் பொழுது என்ன செய்யும், அந்த எடையை நல்லா நுணுக்கமா கவனிக்கிறதுல ஆண்களை விட பெண்களை அதுல கை தேர்ந்தவளாக இருப்பாங்க. ஆண்கள் கூட என்ன செய்வோம், நம்ம கடைக்கு போறோம், 1 கிலோ கத்திரிக்காய் அள்ளி போட சொல்றோம், அவன் போடுறான், நம்பரை பார்க்குறோம், வந்துருவோம். ஆனா பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் என்ன செஞ்சிட மாட்டாங்க, அப்படிலாம் காய்கறி எல்லாம் வாங்கிட மாட்டாங்க. அந்த காய்கறி வாங்குறதுக்கு தனியா ஒரு அறிவு இருக்குதுன்னு சொன்னா அது பெண்கள்கிட்ட நிறைய இருக்கும். இப்ப இந்த காய்கறிக்காரன் எடை போட்டான் அப்படின்னு சொன்னா அந்த எடையில கொஞ்சோன்னு குறைஞ்சிருச்சுன்னா அவன் தொலைஞ்சான். அந்த காய்கறிக்காரன் ஒண்ணு அவனை வெளுத்து வாங்கிடுவாங்க, இல்லைன்னா அவன்கிட்ட காய்கறியே வாங்க மாட்டாங்க. அவன் அடுத்த தெருவுக்குள்ளே நுழைய முடியாது. அந்த மாதிரி எல்லாம் காய்கறியை எடை போட்டு வாங்குறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய தாய்மார்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அளவு நிலுவையில் குறை செய்யாதீங்கன்னு ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான்.
அளவு நிலுவையில் குறை செய்யாதீங்க. அப்போ ஒரு பொருளை நாம அளந்து கொடுக்கறதுலயும் கவனமா இருக்கணும். ஏன்னா அது என்ன செய்யப்படும் சொன்னா அது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய குற்றமாக மாறுது. ஒருவருக்கு நம்ம பங்கு வைக்கிறோம்ல, அதுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு இப்ப டீ ஊத்தி கொடுக்குறாரு, மோதினார் போய் டீ ஊத்தி கொடுக்குறாரு, சரிசமமா அவர் கொடுக்கணும். அவருக்கு தெரிஞ்சவருக்கு ஒரு மாதிரியும் தெரியாதவருக்கு ஒரு மாதிரி கொடுத்தாருன்னா அது காஷி மூஃபின்னாருன்னு ஒரு நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். பங்குதாரர்கள் நரகத்தை அஞ்சி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லப்படும். இதெல்லாம் இந்த எடை போடுதல், பங்கு வைப்பதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம வாங்கக்கூடிய பொருளுக்கு சாதாரணமாக காய்கறியா இருக்கட்டும், இல்ல வேற எந்த பொருளா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த எடையில நம்ம எவ்வளவு கவனமா பாக்குறோம். அன்று ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வல் வஸ்னு யௌமைதினில் ஹக், நாளை மறுமை நாளில், அன்றைய தினம் அப்படின்னு அல்லாஹ் மறுமை நாளை சொல்றான். அன்றைய தினத்துல அவரவருடைய நன்மைகள் தீமைகளை நான் எடை போடுவது உறுதி என்பதாக அல்லாஹ் சொல்றான். உங்களை நான் சும்மா விசாரிச்சுட்டு அனுப்பிட மாட்டேன். நீ நன்மை செஞ்சியா, சரி போ. நீ தீமை செஞ்சியா, நீ போ. அப்படிலாம் விசாரணை அப்படிலாம் முடிஞ்சிடாது. அல்லாஹ்வினுடைய விசாரணை கடுமையா இருக்கும். அதுல அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய நன்மையும் உங்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் அன்றைய தினம் நான் எடை போடுவது உறுதி. அல்லாஹ் எடை போடுவானா, நீ என்ன பாவம் செஞ்சிருக்க, உன் பாவத்தினுடைய எடை என்ன அளவு, நீ என்ன நன்மை செஞ்சிருக்க, உன் நன்மையினுடைய எடை என்ன அளவு என்பதாக நான் எடை போடுவேன் அல்லாஹ் சொல்றான். ஃபமன் சகுலத்து மவாசீனுஹு, அப்படி எடை போடும் பொழுது நன்மையில எவருடைய எடை தூக்கிருச்சோ, எவருடைய எடை நன்மையில அதிகமா போயிருச்சோ, அவரு வெற்றி அடைஞ்சிட்டார். யாருடைய எடை நன்மையில குறைவடைஞ்சிருச்சோ அல்லாஹ் பாதுகாக்கணும், அவருடைய முடிவு ரொம்ப கடுமையானதாக இருக்கும் என்பதாக இன்று ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன நன்மைகளை என்கிட்ட கொண்டுட்டு வந்தாலும், என்ன தீமையோடு நீங்கள் வந்தாலும், அதை நான் நிச்சயமாக என்ன செய்வேன், நான் எடை போட்டு பார்ப்பேங்கிறான். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம செஞ்ச நன்மைகள் நம்முடைய தீமையை விட குறைவா இருக்குதா அல்லது அதிகமா இருக்குதாங்கிறத நாம தான் யோசிக்கணும். என்ன காரணம்னு சொன்னா, அந்த எடையில தீமைகள் ஒருவேளை அதிகமாயிடுச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்வினுடைய தண்டனை ரொம்ப கடுமையானதாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரித்து காட்டுறாங்க. அப்போ நன்மையில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு கொள்ளுங்க. நன்மை செய்யறதுல என்ன செய்யுங்க, ஒருவர் போட்டி போட்டு கொள்ளுங்க. நீ தராபியா தொழுகிறதுக்கு இந்த அம்மா போகுதுல, நானும் போவேன், போட்டி போட்டு வரக்கூடியவங்களா இருக்கும். நீங்க தொழுவ போறீங்களா, நானும் தொழுக போவேன். பக்கத்து வீட்டுக்காரர் இபாதத்துல இருக்கிறாருன்னா அவரை பார்த்து என்ன செய்யணும், அவர் காரு வாங்கினா நம்ம காரு வாங்கணும்னு ஆசைப்படுறோம், ஆண்களுடைய எண்ணம். பெண்களுடைய குணம் என்ன, நல்ல புடவையை கட்டிக்கிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்துருச்சுன்னா அது மாதிரி புடவையை கட்டணும்னு ஆசைப்படுறோம். அதே போன்ற போட்டி இபாதத்துக்குள்ள வரணும். அந்த பொறாமையை அல்லாஹ் வெறுக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கிறாங்க. ஒருவருடைய ஆடையை பார்த்து நீங்க பொறாமப்படாதீங்க, ஒருவருடைய வசதியை பார்த்து நீங்க பொறாமப்படாதீங்க, அது இழிவை ஏற்படுத்தும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் செய்யக்கூடிய நன்மையை பார்த்து நீங்க பொறாமப்படுங்க, போட்டி போடுங்க. அவரு என்ன இப்படி தொழுகிறாரு, பக்கத்து வீட்டுக்காரர் தொழுகக்கூடிய விஷயத்துல பக்கத்து வீட்டுக்காரம்மா இபாதத்தா இருக்காங்க, அது போல அதை விட நாம் அதிகமா என்ன செய்யணும், இபாத் செய்யணும் என்கின்ற போட்டி நன்மைகளில் வரும் பொழுது நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் எடை போடுவான்ல, அதுல நம்முடைய நன்மைகள் உயர்வாக இருப்பதற்கு இந்த எண்ணங்கள் ஒரு காரணமாக அமையும். அது மட்டுமல்ல, மரணத்தினுடைய நேரத்தில் இது கை கொடுக்கும். நாம் அதிகமாக நன்மை செய்வதால், நன்மையான காரியத்தை செய்யறது, நன்மையான காரியங்கள் செய்வதற்கு உதவுவது, நன்மையான காரியங்கள்ல போட்டி போடுவது, நன்மையான